ஏன்டா டே நீங்க பண்ற அநியாயத்துக்கு எங்க அக்கா எவ்வளவு உங்களுக்கு முட்டு கொடுத்துருக்கோம். எங்க அக்காவே மேடையில் வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? வாயில்லா பூச்சிடா எங்க அக்கா எங்கள்கிட்ட மட்டும்தான் வாய் பேசும். பிராமணர்கள்ன்ற ஒரே காரணத்துக்காண்டி மக்களையே சந்திக்காத 2 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தீங்க. சவுத் சைடு பிஜேபியில பேர் போன தலைவராக இருந்து 2 இடத்துக்கு ஆளுநராக இருந்து இப்ப மக்களை சந்திச்சு தோத்து போன எங்க அக்காவுக்கு ஏன் கொடுக்கல? எங்க அக்கா கேட்காது, ஆனா நாங்க கேட்போம். அது எப்படி நீ கொடுப்ப? எங்க அக்கா தான் பார்ப்பனர் கிடையாது. நீ ஆளுநர் பதவி கொடுக்கறதே கண் துடைப்புக்காக. நான் எத்தனை ரிப்போர்ட்டரை சந்திச்சாலும் தப்போ சரியோ டான்னு பதில் சொல்றேன். எங்க அக்கா இந்த விஷயத்தை பத்தி கேட்கும்போது அமைதியா போகும். தெரிஞ்சுக்கங்கடா, எங்க அக்கா மட்டும் உங்களுக்கு அகைன்ஸ்டா வாயை திறந்துச்சு அப்படிதான் தமிழ்நாட்டில் உங்க சோலி முடிஞ்சு. அண்ணாமலை உண்ணாமலை எந்த மலை வந்தாலும் தமிழ்நாட்டில் இப்ப நீங்க வாங்கின மொத்த ஓட்டுல 10% ஓட்டு கூட வாங்க முடியாது. நல்லா பாத்தீங்களா? சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம எங்க அக்கா சிரிச்சுக்கிட்டே போகுது. மேடையில எதுவும் பெருசா நடந்திருக்கல அப்படின்னா இந்நேரம் எங்க அக்கா ஓப்பனா சொல்லிட்டு போயிருந்திருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நீங்க நினைக்கிற மாதிரி. ஏதோ அமித்ஷா ஓவரா பேசியிருக்காப்ல, திட்டி இருக்காப்ல. அக்கா ஆனா தம்பி ஒன்னே ஒன்னு சொல்றேன், நீ இருக்க இடம் தப்புக்கா.